தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் 9, 10, 11 ஆகிய 3 இடங்கள்ல இருக்கிறார். அதை விட மிக பெருசு, கடந்த சில மாதங்களாகவே 8ஆம் இடத்தில் நீச்சம் என்கின்ற நிலைமையில் இருந்த உங்களுடைய யோகாதிபதியான செவ்வாய் இப்பொழுது அப்படியே 9ஆம் இடத்திற்கு சூட்சும வலு என்று சொல்லப்படக்கூடிய கேதுவோடு இணைந்து அட்டகாசமாக இருக்கிறார். அதே மாதிரி ராசிநாதன் பார்க்குறார். ஒரு மே 14ஆம் தேதியிலிருந்தே ஒரு 2 வாரமாகவே உங்களுக்கு ஒரு நல்லவைகள் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்றதான் அர்த்தம். இனிமேல் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு முயற்சிகள் பலிக்கக்கூடிய, நல்ல அறிமுகங்கள் இருக்கக்கூடிய, ஆதாயம் கிடைக்கக்கூடிய, தொழில் நன்றாக இருக்கக்கூடிய, வேலையில் நிம்மதி இருக்கக்கூடிய, என்னென்ன ஷிஃப்ட்டில் என்னென்ன வேலை கட்டமோ, என்னென்ன பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே படிப்படியாக இந்த வாரத்திலே நடந்துருமா, இந்த வாரத்தில் அப்படியே நடக்கலான்னா கூட அதுக்கான மூவ்மெண்ட் இருக்கும். சந்திராஷ்டமம் இப்போது கிடையாது. அப்போ 9, 10, 11ஆம் இடங்கள் 3 இடங்களுமே சந்திரனுடைய இயக்கம் வளர்பிறையில் அவர் இருக்கிறது ஒரு பெரிய நன்மைகள். அப்போ திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அவர் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அவர் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். முதல் 2 நாளும் அப்படி ஒன்றும் சரியா இருக்காதுங்க. திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை சும்மா சுமாராக தாங்க இருக்கும். பிற்பகுதி 5 நாட்கள் 10, 11 ஆகிய இடங்களில் வளர்பிறை சந்திரனோடு அவர் இருக்கக்கூடிய அமைப்பு நல்ல அமைப்பு. வாகனம் சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவங்க, ஒரு ஆர்கானிக் விவசாயம் என்று சொல்லப்படக்கூடிய விவசாயம் சார்ந்த, இரும்பு சார்ந்த, ஆட்டோமொபைல் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் யோகங்கள் வரக்கூடிய நல்ல அமைப்பு. 10ஆம் அதிபதி புதன் இப்போது 7ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்திருப்பது மிகப்பெரிய யோக பலன். கூட்டு முயற்சிகள் பலிக்கும். நண்பர்களோடு சேர்ந்து எதையும் செய்யலாம். கடந்த காலத்தில் திருமண அமைப்புகளில் தோற்று போயிருந்த அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் வெற்றிகள் கிடைக்க போகிறது. கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்க போகிறது. பிரிந்த காதலர்கள் ஒன்று சேர போறீங்க. குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்க போது. முதல் திருமணம் தோல்வியுற்று ஒரு மாதிரியா இருக்கிறவங்க எல்லாருக்குமே செகண்ட் மேரேஜ் கண்டிப்பாக நடக்கும். அல்லது முதல் திருமணத்திலே ஒரு காம்ப்ரமைஸ் வரக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. சொந்த வாழ்க்கை நன்றாக இருக்கும். தொழில் வாழ்க்கை நன்றாக இருக்கும். அந்தஸ்து கௌரவம் நிலைத்தன்மையோடு இருக்கக்கூடிய அருமையான நல்ல வாரமாக அமைந்திருக்குதுங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கேற்றாற் போல இந்த வாரம்